ஐயா வணக்கம் ஐயா. திங்கத்துல இது மாதிரி தோட்டத்தில் பார்த்தா கடலை திம்போம் சோளம். குட்டி ராமராஜ் ஐயா ஹாய் வணக்கம். வீடியோவில் இன்னைக்கு நிறைய எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் தான் நம்பர் ஒன் சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. தெரியலைங்க, ஆனால் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு. சரி, இப்போ நிஷா மனசில் நீங்கள் தான் இருக்கிறத கேள்வி. என்னங்க நிஷா மனசில் சக்தி இருக்கிற மாதிரி நிஷா மனசில் அதாங்க நிஷா மனசில் சேலம் மணியா குட்டி ராமராஜா? அது வந்து மக்கள் தாங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாதுங்க. அது நிஷா தான் சொல்லணும். நிஷா தான் சொல்லணும். புரியுதுங்களா? மக்கள் கருத்தே மகேஷ கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? என் மனசுல 2 குட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பேர் இப்போ நான் சொல்ல விரும்பல. அது பார்ப்போம் என்னன்னு. இன்னொரு குட்டி வந்து பிளாக் சாரி கட்டியிருக்காங்க. இது நீங்க ஜாயின் பண்ணிருக்காங்கிறது கேரளாவில இருந்து வந்து. அதாங்க உங்க கூட நடிக்க அவங்க கேரளா. உங்க கூட நடிக்க வந்திருக்காங்களா? நீங்க அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்றீங்க? எப்படி ட்ரீட் பண்ணா அவங்க ஒரு நடிகை, நான் ஒரு நடிகர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும். மேடம், அவர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னாரு? நீங்க வந்து அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்களா? நீங்க எப்போதும் இந்த மலையாளத்துல பேசுற மாதிரி பேசுங்க, எனக்காக தமிழ்ல பேச வேணாம். அது எப்படி மேடம், நீங்க அவர் மனசு இடம் பிடிச்சிருக்கீங்களா? உங்க வார்த்தையில இடம் பிடிச்சு நான் என்ன கிழிக்க போறேன்? கேளுங்க சார். அதான் அவரே சொல்றாரு. என்னன்னு அவர் 1000 சொல்லுவாருங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அவர் தான் நீங்க வந்து வேற என்னமா அதை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் 1000 விதமா பேசுவாரு. அவர் ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு 4-5 ஒய்ஃப் இருக்கு. இப்போ எத்தனையோ இருந்துட்டு போட்டுங்க, நமக்கு அது தேவையில்லைங்க. சரிங்களா? நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க தெலுங்குல செப்புங்க. அங்க அவங்க தெலுங்கு தெரியாது. ஆந்திராவில இருந்து வந்தா தெலுங்கு தெரியாம இருக்காங்க இந்த நாட்டுல. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க 1000 என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, நான் மனசுல வந்து இப்ப நினைச்சிட்டு இருக்கேங்க. நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பெண்குட்டியை நான் வந்து ரொம்ப லைக் பண்றேன், இந்த இடத்துல வைக்கிறேன். பெண்குட்டிய? ஆமா. அந்த பெண்குட்டி பேரை சொல்ல மாட்டீங்க? வேணாம், இப்போதைக்கு சொல்லக்கூடாது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஷூட் அப்போ மீட் பண்ணுவோம், அப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன். மேடம், இந்த குட்டி ராமராஜுங்கிறவர் வந்து இப்போ யூடியூப்ல வளம் வந்துட்டு இருக்காரு. நீங்களும் கூட உங்களையும் கூட நிறைய யூடியூப்ல பார்க்க முடியுது. இந்த கூல் மாமா சேனலுங்கிற ஒரு சேனல்ல கூட பார்த்தேன். நீங்க கூல் மாமா கூட நல்லா வீடியோ போட்டிருந்தீங்க. இந்த ஹெல்மெட்டை தூக்கி மொட்டை மண்டையில் அடிக்கிற மாதிரி. இப்போ நீங்களும் ஓரளவுக்கு ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு வந்து குட்டி ராமராஜ் வந்து உங்ககிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணாருன்னா நீங்க உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அவருக்கே அப்படியா? சரி, ஓகே. அவர் மட்டும் இல்லையா, யார் சொன்னாலுமே அடிப்பாங்களாம். சரி, மாதிரி பதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து லவ் சொன்னாலோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலோ இதை விட கெட்ட வார்த்தையில திட்டி செருப்பால தான் அடிப்பாங்க. அது மாதிரி அப்புறம் கையால அணைப்பாங்க. இது உலக அறிஞ்ச விஷயம். இது என்ன புதுசா? அவங்க சொல்ற வார்த்தை அது உண்மையா இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல்ல இருக்காங்க அவங்க. ஆனா அந்த லவ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. நல்ல பொண்ணு தானே மேடம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிலரை பார்த்தா பிடிக்கும், ஒரு சிலரை பார்க்க தான் பிடிக்கும். அது மாதிரி மேடமுக்கு வந்து என்னை போக பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி யாரையுமே போக சரி, போனதுக்கு அப்புறம் சரி பிடிக்கவே பிடிக்காது. வெட்டு 1 துண்டு 2. எப்படிங்க சார்? வெட்டு 1 துண்டை 2 பாத்துக்கங்க. நாங்களாம் 2 துண்டை ஒன்னாக்குவோம். அவங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே மீட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அடுத்த ஷூட்ல வந்து என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அப்புறம் ஒன்னாயிடுவோம் நாங்க. அப்புறம் 2 தான் ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங் மயிரும் மண்ணாங்கட்டி எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரியா? நான் ஃபேமிலி கேர்ள். ஆமா, எனக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்ட், 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆமா. என்ன சார்? கூட சந்தோஷமா. நான் கூட ஃபேமிலி மேன் தான் சார். ஒரே ஒரு வைஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. அப்புறம் ஏன் அடுத்தவருடைய மனைவிக்கு ஆசைப்படுறீங்க? என்ன சார் இது ஒரு இனம் புரியாத ஒரு லவ். அது வந்து வார்த்தைகளா சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. அது லவ் அது ஒரு லவ். அந்த மாதிரி கண்மூடித்தனமான லவ்வா? நீங்க கண்ணை கட்டிட்டு வேற எங்கேயாவது விழுந்துட்டேனா? கண்டிப்பா விழுந்துட்டேன். அது ஒரு பக்கம் ஆந்திரா பக்கம் விழுந்திருக்கேன். இப்போ ஆந்திரா பக்கம் வந்திருக்கீங்களா? அவங்க வந்து சொல்லி பார்ப்பேன். இந்த கேரளத்து பையங்கள் ஏதாவது ஒத்துக்கலன்னு வச்சுக்க, கன்னடத்து பையங்கள்ட்ட போயிடுவேன். என்னன்னு பாத்துக்கோ. அது யாரு கன்னடத்து பையங்கள்? கேரளத்து பையங்கள் பேர் வந்து பேர் சொல்லலாமா? இத்தனை பேர் எல்லாம் கேக்குறாங்க, சொல்லிட்டுமா? அது சொல்லுங்க, சொன்னா உங்களுக்கு அடி விழுவேன். இதாச்சும் பரவாயில்ல, இடி விழுந்துச்சு. அது இடி மேல் இடி விழும். பணத்துக்கு அதிபதி உண்டான அந்த அம்மன் தான் அவங்க பேர் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. ஓகே, அது என்னம்மா நமக்கு தேவையில்லை. மேடம் வந்து அவருக்கு தக்க பதிலடி கொடுத்தாரு.
இனிமேல் யூடியூப் சேனலில் அவருடைய வாழை ஆட்ட முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஒட்ட நறுக்கிடுவேன். வாழை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா அவர் யாருக்கிட்ட இனிமேல் அந்த மாதிரி பேசாமல் இருப்பார். இவ்வளோ நேரம் வந்து நம்ம கூல் மாமா சேனலுக்கு 2 பேரும் மாறி மாறி இன்டர்வியூ கொடுத்தீங்க. ஐயா பார்த்துக்கங்க. இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா ஓட்ட ஆல்ரெடி நாங்க கட் பண்ணி தான் குட்டி ராமராஜ்னு வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னத்தை கட் பண்ண போறேன்? அப்புறம் குட்டாத ராமராஜ் அதுக்கு முன்னாடி இல்ல நான் வந்து இவங்களோட இல்ல இதுக்கு இப்போ உங்க ராமராஜ் குட்டி ராமராஜ், இதுக்கு முன்னாடி மாட்டு ராமராஜ். நீங்க இப்ப கேரளா பெண் குட்டிகிட்ட பேட்டி எடுத்துருக்கீங்கல்ல? ஆமா. இந்த ஆந்திரா பெண் குட்டிகிட்டயும் கொஞ்சம் பேட்டி எடுத்துட்டு அவங்க ரிசல்ட் சொல்லுங்க. என்ன உதவாங்க? எனக்கு சேட்டை இல்ல. நான் ஒரு முடிவு சொல்றேங்க. அதாங்க எனக்கு உதவாங்கிறது எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ அதனால நீங்கள் வந்து அது எப்படியோ அதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு எனக்கு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்க விரும்புனா கண்டிப்பாக நான் வந்து பேட்டி எடுப்பேன். அதில் எந்த வித தடங்கள் இல்லை. பார்த்துங்க மேடம், உங்கள் வழியில் கிராஸ் பண்ணால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணுமா பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே எப்போவுமே கையோட பர்ஸில் அதை கொண்டு வாங்க, கத்திரிக்கோலை வேலை. அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் கூல் மாமா. பாரதி சார் கூட, பாரதி சார் கேமராமேன் பாரதி, பிரபல யூடியூபர் ஜெட்ராவுடன். கை காமிங்க ஜெட்ரா. உங்கள் குட்டி ராமராஜ். பாய் பாய்.